கன்னியாகுமரியில் கிறிஸ்தவ பொதுநல அமைப்பு சார்பில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் இந்து மற்றும் கிறிஸ்தவ முறைப்படி ஏழை குடும்பத்தை சேர்ந்த 2 பெண்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பகுதியில் கிறிஸ்தவ பொதுநல அமைப்பு சார்பில் 2 ஏழை குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் கிறிஸ்தவம் மற்றும் இந்து முறைப்படி 2 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. தலா 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் தங்க நகைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சீர்வரிசையாக வைக்கப்பட்டு 1000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. அருமனை கிறிஸ்தவ பொதுநல இயக்கம் சார்பாக அருமனையில் 3 மத நல்லிணக்கத்தையும் சேர்த்து திருமண விழாவையும் சேர்த்து கிறிஸ்துமஸ் விழாவையும் சேர்த்து முப்பெரும் விழாவாக இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 8 வருடமாக இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 26 திருமணங்களை அவர்கள் செய்து வைத்து உண்மையிலேயே ஒரு சாதனை படைத்துள்ளனர். இவங்க யார்கிட்டையுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு இன்றைக்கு மிக சிறப்பாக இந்த பொதுமக்களோட இணைந்து செய்கிறார்கள் என்றால் அதுவும் ஏழைகளுக்காக மிகவும் நலிவுற்றவர்களுக்காக திருமணங்களை செய்து கொடுப்பதுடன் வீடுகளையும் கட்டி கொடுத்து இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் அவர்கள் அதுவும் சைலண்டாக வைக்கிறதா எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதான் அவங்கக்கிட்ட அடுத்த தடவை இதை மிகப்பெரிய ஒரு விழாவாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்.